தமிழகம் முழுவதும் இரண்டாவது நாளாக வனத்துறை சார்பில் நீர்நிலை பறவைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள கொடைக்கானல் ஏரி சுற்றுப்பகுதி, மனோரத்னம் சோலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்களும் மாணவர்களும் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 12 நீர் வழித்தடங்களில் வனத்துறையினர், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் என 60 நபர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள களக்காடு, திருக்குறுங்குடி ஆகிய வனப்பகுதிகளிலும், தேனி வனக்கோட்டத்திற்குட்பட்ட வைகை அணை கரையோர பகுதிகள், மீனாட்சிபுரம் பகுதிகளிலும், நாமக்கல் மாவட்ட பகுதிகளிலும், தஞ்சை மாவட்டம் சமுத்திரம் ஏரி உள்ளிட்ட 7 பகுதிகளிலும் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றன. விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருப்பதால் பொது தரிசன வரிசையில் இருப்போர் 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. 50 ரூபாய் கட்டண தரிசனத்திற்கு வந்தோர் 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்காக குடிநீர், நீர்மோர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். தொடர் விடுமுறையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் அதிகாலை 3 மணி முதலே கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசை என அனைத்திலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பலரும் முருகனுக்கு காவடி எடுத்து வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சபரிமலை சீசனும் தொடங்கியிருப்பதால் திரளான ஐயப்ப பக்தர்களும் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தனர். முக்கடல் சங்கமத்தில் குளித்துவிட்டு அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று பார்வையிட்டனர். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்ததால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வைகை அணையிலிருந்து பெரியார் கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 1050 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி, மதுரை ஆகிய 2 மாவட்டங்களில் பெரியார் கால்வாய் செல்லும் வழித்தடங்களில் அமைந்துள்ள கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி வைகை அணையின் நீர்மட்டம் 54.99 அடியாகவும், அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 545 கனஅடியாகவும், அணையில் நீர் இருப்பு 2717 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலையில் அமைந்துள்ள அன்னை அஜ்மத் பீவி தர்காவின் 85வது ஆண்டு சந்தனக்கூடு கந்தூரி விழா நடைபெற்றது. அதிகாலை 3 மணியளவில் சந்தனக்கூடு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தர்காவில் சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சென்னை, தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும், வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கல்லிடைக்குறிச்சியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் 27வது ஆண்டு மண்டல பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. 18 படிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று விளக்குகள் ஏற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளிய ஐயப்பனை திரளான பக்தர்கள் வந்திருந்து தரிசனம் செய்தனர். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் அதிகாலையிலேயே கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் அசைவ பிரியர்கள் ஆர்வத்தோடு மீன்களை வாங்கிச் சென்றனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் மீன்களை வாங்கிச் சென்றார்கள். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் சற்று மீன்களின் விலை குறைந்து காணப்பட்டது. வஞ்சிர மீன் 1 கிலோ 2650 ரூபாய்க்கும், கொடுவா 950 ரூபாய்க்கும், கீழா 550 ரூபாய்க்கும், பால் சுறா 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புனித விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மேடை, வாடிவாசல், பார்வையாளர்கள் மாடம் ஆகியவற்றை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதனுடன் காளைகளை வரிசையாக நிற்க வைக்கும் அட்டி, பாதுகாப்பு வேலி ஆகியவையும் அமைக்கப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் மாநில அளவிலான களரி போட்டி நடைபெற்றது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கன்னியாகுமரி உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடினர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் திருவனந்தபுரத்தில் நடக்கவிருக்கும் தேசிய அளவிலான களரி போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி போராட்டம் நடைபெற்றது. சோலையார் எஸ்டேட் பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் பணிக்கு செல்வோர் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றம் சாட்டி வாழை மரத்துடன் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் பாத யாத்திரையாக செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு வனத்துறையினர் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். பந்திப்பூர் வனப்பகுதியின் வழியே ஐயப்ப பக்தர்கள் பாத யாத்திரை செல்ல கர்நாடக வனத்துறை அனுமதி தந்துள்ளது. கர்நாடகாவிலிருந்து பாத யாத்திரையாக வரும் ஐயப்ப பக்தர்கள் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை கடந்து செல்ல வேண்டியிருப்பதால் முதுமலை வனத்துறையினர் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு இளைஞர்கள் நீச்சல் பயிற்சி அளித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகளை தயார் செய்யும் வகையில் பொம்மிநாயக்கன்பட்டியில் உள்ள பாறைக்குளம் பகுதியில் காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனால் காளைகள் தசை வலிமை பெற்று போட்டிகளின் போது சுறுசுறுப்பாக காணப்படும் என்று காளைகளின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் புதிய கற்கால கருவிகள் கண்டறியப்பட்டுள்ளன. குச்சிப்பாளையம் அடுத்த தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். இதில் 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட கை கோடாரி மற்றும் கற்கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவை சுமார் 5000 ஆண்டுகள் வரை தொன்மையானவை என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தேசிய உள்ளரங்கு வில்வித்தை போட்டி நடைபெற்றது. தனியார் மகளிர் கல்லூரி அரங்கில் 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 370க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விளையாடினர். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களோடு ரொக்கப் பரிசும் வழங்கப்பட உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ஒருவர் வெட்டிக் கொல்லப்பட்டதை அடுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காக்கநல்லூர் ராமச்சந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ரேடியோ சவுண்ட் சர்வீஸ் தொழில் செய்து வரும் மாரி என்பவரை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதனை அறிந்த மாரியின் உறவினர்கள் கொலை செய்த நபர்களை கைது செய்ய கோரி அம்பாசமுத்திரம் தென்காசி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். 45 நாட்கள் நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டு அம்சங்கள், பல்வேறு வகையான உணவு அரங்குகள், அரசின் பல்வேறு துறைகளின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. விழாவில் 28 பேருக்கு தையல் இயந்திரங்கள், சுய உதவி குழுவினருக்கு கடன் உதவி என 73,58,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலில் மங்கள்மார் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் 3ஆம் நாளன்று சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் கற்பக விருட்ச வாகனத்தில் வீதி உலா சென்றனர். அப்போது கோட்டார் வளம்புரி விநாயகர், மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி, குமாரவேல் கோவில் சுப்பிரமணிய சுவாமி ஆகிய மூவரும் எழுந்தருளினர். தாய் தந்தை வீட்டில் நடக்கும் விழாவை காண வருகை தரும் வகையில் நடைபெற்ற இந்த மங்கள்மார் சந்திப்பு நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வரும் 29ஆம் தேதி காரணம்பேட்டையில் திமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாநாட்டுக்கான மேடை, சாலை மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பான பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு குற்றால அருவிகளில் நீராட சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் அதிகாலை முதலே மக்கள் அதிக அளவில் கூடினர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை அடைக்கப்பட்டிருப்பதால் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டது. எனினும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. சாத்தூர் அருகே சுற்றுலா பேருந்து மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். பீகாரைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி சென்றுவிட்டு நள்ளிரவில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக சாத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் பேருந்தை நிறுத்தினர். அப்போது பின்னால் வந்த சரக்கு வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் காயமடைந்த 20 பேரும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவியில் கடந்த 5 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களோடு மறியல் போராட்டம் நடைபெற்றது. கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளால் குழாய்கள் சேதமடைந்து 12வது வார்டில் விநியோகம் பாதிக்கப்பட்டதே இதற்கு காரணம். சேரன்மாதேவி அம்பாசமுத்திரம் சாலையில் சுமார் 20 நிமிடங்கள் நீடித்த மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டேங்கர் லாரி மூலம் உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என்று பேரூராட்சியின் செயல் அலுவலர் உறுதியளித்ததால் மக்கள் கலைந்து சென்றனர். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் ஸ்ரீ சாஸ்தா சேத்ர வாத்திய சங்கம் சார்பில் 9ஆம் ஆண்டு செண்டை மேள அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் செண்டை மேளம் வாசித்து அரங்கத்தை அதிர வைத்தனர். சாதி மத பேதமின்றி எந்த கட்டணமும் இன்றி பயிற்சி பெற்ற 30க்கும் மேற்பட்ட செண்டை மேள மாணவர்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். செண்டை மேள கலைஞர்களுக்கு வில்லிவாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் சிதம்பரம் முருகேசன் சான்றிதழ்களை வழங்கி அங்கீகாரம் அளித்தார். இந்த செண்டை மேள அரங்கேற்றத்தை 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கலைஞர்கள் நேரில் கண்டுகளித்தனர். தொழில்நுட்ப வளர்ச்சி போலீசாருக்கு சவால் நிறைந்ததாக மாறி வருவதாகவும் தொழில்நுட்ப அறிவு இருந்தால்தான் சைபர் குற்றவாளிகளை கண்டறிய முடியும் என்ற நிலை உருவாகியிருப்பதாகவும் முன்னாள் சென்னை காவல் ஆணையர் ஜஹாங்கீர் தெரிவித்தார். திருமுல்லை வாயிலில் பள்ளியொன்றில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு பேசினார். இந்த விழாவில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் பணியாற்றும் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று ஒருவரை ஒருவர் சந்தித்து மகிழ்ந்தனர். பறை இசை, மேஜிக் ஷோ, ஆடல் பாடல், இசை நிகழ்ச்சி உள்ளிட்டவற்று நடைபெற்றன. முன்னாள் மாணவர்கள் தங்களின் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின் முக்கிய தருணமாக முஸ்தபா முஸ்தபா பாடலை பாடி பள்ளி நாட்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 2 பேர் உயிரிழந்ததாக புகார் தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரலம்பாக்கம் காலனியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஏழுமலை, சுதா ஆகியோர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தனர். மேலும் 14 பேருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பள்ளிப்பட்டு மற்றும் திருத்தணி மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுகாதாரமற்ற குடிநீர் குடித்ததில் 2 உயிரிழந்ததாக புகார் தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வட்டார் வளர்ச்சி அலுவலர் அருள், வட்டாட்சியர் பாரதி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வட்டார மருத்துவ அலுவலர் தனஞ்செழியன் தலைமையில் மருத்துவ குழுவினர் முகாமிட்டு கிராம மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வனப்பகுதியில் 2 சிறிய ரக ராக்கெட் குண்டுகள் கைப்பற்றப்பட்டன. தோகைமலை அருகே வீரமலையை ஒட்டிய வனப்பகுதியில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு சென்றவர்கள் 2 சிறிய ரக ராக்கெட் லான்ச்சர் குண்டுகள் கிடப்பதை பார்த்தனர். 2 குண்டுகளும் மண்ணில் புதைந்திருந்த நிலையில் மழையால் மண்ணரிப்பு ஏற்பட்டதால் தற்போது வெளியே தெரிந்துள்ளன. இவை பல ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவத்தினரின் பயிற்சியின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிக்காத குண்டுகள் என்பது தெரியவந்ததாகவும் திருச்சியிலிருந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு குண்டுகள் செயலிழப்பு செய்யப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவரின் ராமேஸ்வரம் வருகையை ஒட்டி ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கி ஒத்திகை செய்து பார்க்கப்பட்டது. வரும் 30ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தமிழ் சங்கமம் நிறைவு விழா நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மதுரையிலிருந்து ஹெலிகாப்டரில் வரவுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையொட்டி மண்டபம் கேம்பில் உள்ள பொதுப்பணித்துறை ஹெலிபேட் தளத்தில் 3 ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கி ஒத்திகை பார்க்கப்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் பழமையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பாதுகாப்பாக இடித்து அகற்றப்பட்டது. மாங்காடு ஈஸ்வரன் கோவில் தெருவில் 50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 1965 கட்டப்பட்டது. இதன் கீழே நூலகமும் கடந்த காலங்களில் செயல்பட்டு வந்தது. இந்த தொட்டி பழுதடைந்ததை அடுத்து இந்த இடத்தில் புதிதாக ரேஷன் கடை கட்ட முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள கட்டிடங்களை பாதிக்காத வகையில் பழுதான நீர்த்தேக்க தொட்டி நகராட்சியால் பொக்லைன் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. தமிழக அரசு முன்னெடுத்த நான் முதல்வன் திட்டத்தால் குடிமைப் பணி தேர்வுக்கு தமிழகத்திலிருந்து தேர்வாகும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அவர் எழுதிய கட்டுரையில் இது தொடர்பான தரவுகளை அளித்துள்ளார். இதன்படி 2017 குடிமைப் பணிக்கென தமிழகத்திலிருந்து தேர்வானவர்களின் எண்ணிக்கை 50. இது 2018 36 குறைந்தது. 2019 இந்த எண்ணிக்கை சற்று 42 அதிகரித்தது. எனினும் 2021 இந்த எண்ணிக்கை 27 குறைந்தது. நான் முதல்வன் திட்டம் தொடங்கிய 2022 இந்த எண்ணிக்கை 36 2023 47 அதிகரித்தது. 2024 இந்த எண்ணிக்கை 57 அதிகரித்துள்ளது. வசதியில்லாத கிராமப்புற மாணவர்களும் IAS, IPS போன்ற உயரிய கனவுகளை நனவாக்க இந்த திட்டம் ஒரு பெரும் பாலமாக அமைந்துள்ளது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தைப்பூசத்தை முன்னிட்டு 57 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மேல்மருவத்தூரில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை 57 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், புதுகை எக்ஸ்பிரஸ், உழவன் எக்ஸ்பிரஸ், அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க தாம்பரம், ராமேஸ்வரம் இடையே முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் தாம்பரத்திலிருந்து திங்கட்கிழமை இரவு ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு ரயில் புறப்படும் என்றும், மறுமார்க்கமாக ராமேஸ்வரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமையன்று இரவு சென்னைக்கு சிறப்பு ரயில் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள பாலா நகராட்சி தலைவராக 21 வயதான தியாபினு புலிகாண்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டின் இளம் நகராட்சி தலைவர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 26 வார்டுகளில் இடது ஜனநாயக முன்னணி 12 இடங்களிலும், ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 இடங்களிலும், சுயேட்சைகள் 4 இடங்களிலும் வெற்றி பெற்றனர். தியாபினு, அவரது தந்தை மற்றும் மாமா ஆகியோரும் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்ற நிலையில் ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவோடு தியாபினு நகராட்சி தலைவரானார். ஜப்பான் நாட்டில் இந்தியர் ஒருவர் புல்லட் ரயில் ஓட்டி சாதனை புரிந்துள்ளார். ஜப்பானில் வெளிநாட்டவர் ஒருவர் புல்லட் ரயில் ஓட்டுவது இதுவே முதன்முறை. ஜப்பான் உதவியோடு இந்தியாவில் புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் ஜப்பானில் புல்லட் ரயில் ஓட்டி பயிற்சி பெற 7 இந்தியர்கள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தற்போது 8 மாத பயிற்சி முடிந்திருக்கும் நிலையில் அவர்களில் ஒருவரான விஷால் குமார் ரே என்ற இளைஞர் புல்லட் ரயிலை யாருடைய உதவியும் இன்றி ஓட்டினார். மும்பை, அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஐரோப்பிய நாடான ஸ்வீடனில் பனி புயல் வீசி வருகிறது. ஜோஹனஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலால் சாலைகள், வீடுகள் பனியால் போர்த்தப்பட்டு காட்சி தருகின்றன. தண்டவாளங்கள் பனியில் புதைந்ததால் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் ரயிலில் செல்ல புறப்பட்டவர்கள் வீடு திரும்பினர். அமெரிக்காவிலும் பல பகுதிகளில் பனி புயல் வீசி வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தனது அடுத்த கட்ட தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் அடுத்த கட்டமாக இன்று முதல் 3 நாட்கள் மீண்டும் தேர்தல் பரப்புரை பயணத்தில் ஈடுபடுகிறார். முதல் நாளில் திருப்போரூர், சோழிங்கநல்லூர் பகுதிகளிலும் பழனிசாமி பரப்புரையில் ஈடுபடுகிறார்.
நாளை திருத்தணி, திருவள்ளூர் பகுதிகளிலும் 30ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில் தனது பரப்புரையை பழனிசாமி நிறைவு செய்கிறார். கோவை ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், சி. சுப்பிரமணியம் ஒன்றிய அமைச்சராக பொறுப்பு வகித்து நாட்டு மக்களின் பசிப்பினியை போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர் என்றும், டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் கோரிக்கையை ஏற்று சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் என பெயர் சூட்டுவதாகவும் அறிவித்துள்ளார். பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பாமக பொதுக்குழு கூட்டம் நாளை சேலத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக கட்சி தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து மருத்துவர் ராமதாஸ் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இன்னும் 24 மணி நேரமே எஞ்சியுள்ளதாகவும், இந்த கூட்டம் வெறும் நிர்வாக நிகழ்வு அல்ல எனவும், பாமகவின் மறுபிறப்பு எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுதான் கடைசி யுத்தம் என குறிப்பிட்டுள்ள அவர், வரும் தேர்தலில் 25 தொகுதிகளில் வென்று பாமகவின் சின்னத்தையும் அங்கீகாரத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் கைகூலிகள் கட்டுப்பாட்டில் தைலாபுரம் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திமுகவின் கைகூலிகள் 2 நீக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பாமகவிலிருந்து ஜி.கே. மணி, அருள் ஆகியோர் நீக்கப்பட்ட நிலையில் அவர்களது பெயர்களை குறிப்பிடாமல் அன்புமணி இவ்வாறு விமர்சித்தார். தவறான செய்திகளை ஒரு சில திமுகவுடைய கைகூலிகள் அவருக்கு தவறாக அன்றாட செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தவறான செய்திகள் அவருக்கு சொல்லி அவருக்கு மீடியாவை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது திமுகவுடைய கைகூலிகள், அவங்க துரோகிகள், எங்க கட்சிக்கு துரோகிகள், திமுகவுடைய கைகூலிகள் இப்ப தைலாவரத்தை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. 2 பேரும் எடுத்தோம்ல, கட்சி விட்டு எடுத்தோம்ல, 2 பேரும் தான் கைகூலிகள், துரோகிகள். கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கும் போராட்டத்திற்கான ஆயத்த மாநாடுகளில் ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் மீண்டும் வலியுறுத்தினர். சேலத்தில் நடைபெற்ற ஆயத்த மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம், அரசு ஊழியர்களை ஏமாற்றுபவர்கள் ஒருபோதும் ஆட்சியில் தொடர்ந்து இருக்க முடியாது என்றார். தமிழகத்தின் நிதி நிலைமை நன்றாக இருந்தபோதிலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆட்சியாளர்களுக்கு மனமில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தர்மபுரியில் நடந்த ஆயத்த மாநாட்டில் பேட்டியளித்த ஜாக்டோஜியோ மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் காமராஜ், காலியாக உள்ள 30% அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நகர்ப்புற தூய்மை துணை சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பணி நிரந்தரம், பதவி உயர்வு, பணியிட மாறுதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் விடுமுறை காரணமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். இதனால் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. பக்தர்கள் பாதுகாப்பிற்காக 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அளப்பன்கோடு ஈஸ்வரகால பூதத்தான் கோயிலில் மண்டலகால திருவிழாவை முன்னிட்டு பள்ளி வேட்டை நடைபெற்றது. அண்டுகோடு காரியத்தரை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யானையில் இந்த பள்ளி வேட்டை ஊர்வலம் நடைபெற்றது. நாதஸ்வரம், பஞ்சவாத்தியம், செண்டை மேளம் உட்பட பல்வேறு மேளதாளங்கள் மற்றும் இசை வாத்தியங்களுடன் இந்த ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பள்ளி வேட்டை ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். விடுமுறை தின
தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் உற்சாகமாக குளித்தும் அருவியின் மேல் உள்ள கோதை ஆற்றில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் வாகனங்களுக்கு கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெற்றன. கேரள மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் வாகனங்களில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் கால்நடைத்துறையினர் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். நீர்நிலைகள் அதிகம் உள்ள ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் பல வாத்து பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நோய் பரவலை தடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வாத்துகள் மற்றும் கோழிகளை அழிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பொதுமக்கள் இறைச்சி வகைகளை நன்றாக வேக வைத்து மட்டுமே உண்ண வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் RSS அமைப்பின் கட்டமைப்பை புகழ்ந்து கருத்து பதிவிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாக திக்விஜய் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடியின் இளம் வயது படத்தை பகிர்ந்து RSS மற்றும் பாஜகவின் கட்டமைப்பை புகழ்ந்திருந்தார். RSSின் அடிமட்ட தொண்டர்கள் தங்களது தலைவர்களுக்கு அளிக்கும் மரியாதையால் தான் அந்த அமைப்பு கட்டமைப்புடன் விளங்குவதாகவும், ஆகையால் தான் RSSில் இருந்து ஒரு சாதாரண தொண்டர் கூட முதல்வராகவும் பிரதமராகவும் வர முடிகிறது எனவும் தெரிவித்திருந்தார். திக்விஜய சிங்கின் கருத்து சர்ச்சையானதை அடுத்து அவர் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அதில் RSS பாஜகவை தாம் ஆதரிக்கவில்லை எனவும், காங்கிரஸ் கட்சி அடிமட்ட அளவில் வலுவடைய வேண்டும் என்பதையே வலியுறுத்தவே அப்பதிவை மேற்கோள் காட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் ஏதேனும் ஒரு தென்னிந்திய மொழியை கற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஈஷாவின் காவிரி கூக்குரல் அமைப்பு சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற கருத்தரங்கில் சத்குரு ஜக்கி வாசுதேவுடன் கலந்து கொண்ட சிவராஜ் சிங் சௌகான் ஒவ்வொரு இந்தியரும் ஒரு தென்னிந்திய மொழியை கற்க வேண்டும் என்றும் தானும் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள முயற்சிப்பதாகவும் கூறினார். நதிகளைப் போல மரங்களையும் வணங்க வேண்டும் என்றும் சிவராஜ் சிங் சௌகான் பேசினார். இந்திய ரயில்வேயில் பயணம் செய்ய எந்த பிரீமியம் ரயில் மிகவும் மலிவானது? இது குறித்த ஒப்பீட்டு தகவலை பார்க்கலாம். மாற்றி அமைக்கப்பட்ட ரயில் கட்டணங்கள் சமீபத்தில் அமலுக்கு வந்த நிலையில் சதாப்தி, தேஜஸ், வந்தே பாரத் மற்றும் கதிமான் போன்ற சொகுசு ரயில்களின் கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. இதில் சதாப்தி விரைவு ரயில் தற்போதும் மற்ற சொகுசு ரயில்களை விட மிக குறைந்த கட்டணத்தையே கொண்டுள்ளது. உதாரணமாக 50 கிலோமீட்டர் பயணத்திற்கு சதாப்தி ரயிலில் ஏசி வகுப்பு கட்டணம் 174 ரூபாயாக உள்ளது. இதுவே தேஜஸ் ரயிலில் 208 ரூபாயாகவும், வந்தே பாரத்தில் 243 ரூபாயாகவும், கதிமான் விரைவு ரயிலில் 251 ரூபாயாகவும் உள்ளது. கூடுதல் வசதிகள் மற்றும் தொழில்நுட்பத்தில் வந்தே பாரத் முன்னிலையில் இருந்தாலும் கட்டணம் அடிப்படையில் சதாப்தி விரைவு ரயிலே சிறந்த தேர்வாக பார்க்கப்படுகிறது. பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகளை பெயருக்கு முன்னோ பின்னோ பயன்படுத்தக்கூடாது என்று மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை புரிந்தவர்களுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா ஆகியவை மத்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. 1995ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இவை அரசின் பட்டங்கள் இல்லை என்றும் அதை பெயருக்கு முன்னோ பின்னோ பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.